Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாலக் எக் புர்ஜி இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. நம்ம சப்பாத்தி கூட சாதத்து கூட எல்லாம் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி நீங்கள் முட்டையோடு சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த ரெசிபி பாலக்கீரை தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நான் பாலக்கீரை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாலக்கீரையை நான் எடுத்திருக்கேன். பாலக்கீரையை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பாலக் எக் புர்ஜி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்க போகிறேன். சூடான எண்ணெயில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயோட நல்லா வதங்க விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வதங்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா வதங்கிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம பாலக்கீரையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பாலக்கீரையை நம்ம இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். மசாலாவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த பாலக்கூட இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து நல்லா இது வதங்கி வரணும். இதிலிருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எந்தவித தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. இது கூடவே நான் கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான், ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கறதுனால இந்த கறி மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம இதில் முட்டை சேர்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் 3 முட்டையை ஒரு பவுலில் நான் உடச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நான் ஒரு ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாலக்கீரை கூட சேர்த்து நல்லா நம்ம பாலக் எக் புர்ஜி பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா கலக்கியாச்சு, நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாலக்கீரை நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்திருக்கு. நடுவில் நான் இந்த மாதிரி ஒரு கேப் விட்டுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம முட்டையை சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா பாலக்கீரைலேருந்து எண்ணெய் எல்லாம் வெளியே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துடலாம். நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட போகிறோம். இந்த முட்டையை அப்படியே மெதுவாக இந்த மாதிரி கலக்கி அந்த பாலக்கீரை கூட நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. அந்த பாலக்கூட ஒவ்வொரு இடத்துலையும் இந்த முட்டை போய் சேர்ந்தாதான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் முட்டை படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாலக்கீரையை முட்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் நான் வதங்க விட்டு எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாலக்கீரை தயாராகிடுச்சு. பாலக் எக் புர்ஜி நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிட வேண்டியது தான்.
இந்த ரெசிபி நீங்கள் வந்து சப்பாத்தி கூட சாதத்து கூட எல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடனே தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய ரெசிபீஸ் உடனுக்குடனே எங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.